கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் வந்துருச்சு. ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ரோட்லேயே போகும். ஸ்கூல் பஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இதை படத்தில் பார்த்ததுங்க. சரி, அங்கே கார்னர் ப்ராப்பர்ட்டி சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK ஸ்பேஷியஸான 2 BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். வெண்டிலேஷன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய ஒளியும் நல்லா வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளோர் இருந்தது. லிவிங்லேருந்து ஓப்பன் கிச்சன், அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் சமைக்கும் போது ஈஸியாக டிவி பார்த்துக்கலாம். இப்போ டிஷ்வாஷர் வாங்கி போட்டுருங்க பசங்க கிட்ட கேட்டு. ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்குமா, நிறைய எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பால்கனியும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வித் 3 பால்கனிஸ். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 2 BHK நம்ம மவுண்ட் பூந்தமல்லி ரோட் கேடரில் ஐயப்பந்தாங்கலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய வாசல் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் போகுது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு, மினி பஸ். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல் பஸ் போகக்கூடிய வழியாகவும் இது இருக்குது. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கவர்மெண்ட் மினி பஸ் வீடியோ எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் வந்துருச்சு. ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ரோட்லேயே போகும். ஸ்கூல் பஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இதை படத்தில் பார்த்ததுங்க. ஐயப்பந்தாங்கல், மாங்காடு, குமணஞ்சாவடி அந்த மெயின் ரோட் இருக்கு இல்லையா, அது அன்னை ஸ்டோர்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மினி பஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ரோடுங்க. சரிங்களா, கார்னர்லேயும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நேரில் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக பேசிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சேனலோட அஃபிஷியல் கன்சல்டேஷன் ஃபார்மினுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எந்த இடத்துல என்ன பட்ஜெட் ரேஞ்சில் வீடு பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டி, எனக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் என்னோட அம்மா அப்பாக்களுக்கு. மை அஸ்தி ஹோம்ஸினுடைய GS ஆசீர்வாத் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஐயப்பந்தாங்கல் கேஷவர்தினி நகர் விஜயலட்சுமி அவென்யூவில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. அது லாரி போகுது இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டிங் ரோடு, முக்கியமான ரோடாக இருக்கும். அந்த ரோடு தான் இந்த ரோடு. மினி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போரூர் சிக்னல்லேருந்து நீங்கள் வரும்பொழுது போரூர் ராமச்சந்திரா கிட்ட ஒரு சிக்னல் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்னலில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ளே வந்துட முடியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அது வழியாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் வழியாகவும் நீங்கள் வர முடியும். ரெண்டுத்துக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1.1லேருந்து 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த காரிடாரில் மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு, கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் DLFல வேலை பார்க்குறீங்க, LNTல வேலை பார்க்குறீங்க, RMZல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் விட்டு நல்ல ஒரு ரெண்டல் அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டி சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK ஸ்பேஷியஸான 2 BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். வெண்டிலேஷன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய ஒளியும் நல்லா வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளோர் இருந்தது. லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு UDS வேல்யூவோட ஸ்பேஷியஸான வீடு, பேசிக் கம்யூனிட்டிஸோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் சைஸ் அவைலபிள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1138 ஸ்கொயர் ஃபீட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1089 ஸ்கொயர் ஃபீட். நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங். இப்போ இதில் ஒரு வீடை நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு மெயின் கேட் இருக்குது. கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால பக்கத்துலேயும் ஒரு மெயின் கேட் இருக்குது. இந்த கார்னர் ஒரு 5 பில்டிங் தாண்டி போனீங்கன்னா அந்த அன்னை ஸ்டோர்ஸ் ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அத்தியாவசிய பொருளும் கிடச்சிருங்க. சரிங்களா, பார்க்கிங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சைட் விசிட் வரும்பொழுதே அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப், காமன் ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம்.
உங்களுக்கு டைல்ஸ் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, அந்த ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்ட் லிஃப்ட்டுங்க. செகண்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நார்த் ஃபேசிங் யூனிட் தான். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. ஜான்சன் பிராண்ட் லிஃப்ட்டு உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூட மெட்டீரியல் இருந்தது. நார்த் ஃபேசிங் மெயின் ஒர்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் பில்டரே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிரனைட்டில் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டீ ஷேப்பில் இருக்குன்னே சொல்லலாம். லிவிங் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் டைனிங். நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு டீட்டெயில்ஸ் நோட் பண்ணும் பொழுது 3 BHKவோ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆனாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1138 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1089 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட் அவைலபிள் இருக்குது. சவுத் ஃபேசிங்கில் ஆப்போசிட்டில் 35% UDSங்க. நம்ம இந்த வீடை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். லிவிங் டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. இந்த டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் பிரிக் ஒர்க் பண்ணி அந்த பிரிக் ஒர்க் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணி கலர் காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன். ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால்டைல்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஃபேசிங் யூனிட்டில் லிவிங்லேருந்து ஓப்பன் கிச்சன். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் சமைக்கும் போது ஈஸியாக டிவி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவும் போது டிவி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிவி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் பாத்திரம் கழுவிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். டிஷ்வாஷர் வாங்கி போட்டுருங்க பசங்க கிட்ட கேட்டு. ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்குமா, நிறைய எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களே, நானும் என்னோட அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும், எதுக்குடா அதுன்னு கேட்பாங்க. பட் வாங்கணும், நம்மளுக்காக வேலை பார்க்குறாங்கல்ல, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக உட்காட்டோம். சிங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் அடிக்கடி வெளில போகணுங்க. இங்கே இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க போல் அம்மா. அதே மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயாவது டெம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போகணும். ரொம்பலாம் வேணாம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலே எப்போதும் குஷி ஆகிடுவாங்க. ஓகே, எல்லோரும் அடிக்கடி கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. ஓகே, இந்த கிச்சன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதாவது கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கம் பால்கனி இருக்குது. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்க்கும் உங்களுக்கு பால்கனி இருக்குது. இந்த டைனிங்லேருந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபேரியர் பிராண்டில் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கூட ஒரு பெரிய வாஷ் பேஷன் வச்சுட்டு அந்த ப்ரஷ் பண்ணுற பிளேஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டீரியரில் இன்னும் சூப்பராக கிராண்டாக பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ரைட் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஏன்னா அட்டாச்சோடு இருக்கக்கூடியதை நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் சொல்லுவோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் சரிங்களா. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் ஸ்ட்ரீட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க, ஹேங்கர் ரோமா பிராண்டில். அதே மாதிரி கிட்ட வாங்க, இந்த கொசுவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த UPVC விண்டோலாம் பார்த்த விஷயம் பொதுவாக இங்கேயோட முடிச்சிருவாங்க கரெக்டுங்களா. ஏன்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, கொசு அந்த விதத்தில் கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது இந்த விண்டோக்குன்ற மட்டும் கிடையாது, எல்லா விண்டோலையும் அப்படி தான் இருக்குது. நான் கூட சரி ஓகே சைஸ் அளந்துட்டு போகும்போது தப்பாக கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருந்திருக்குன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த இன்செக்ட்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க வெளியில் எலிவேட் பண்ணி. அதனால் இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. இங்கே 2 சாக்கெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது வெதர், கொஞ்சம் மழை பெஞ்சு ட்ரெஸல் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும் போதே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் டே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் பில் மிச்சம் தாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக EB சேவ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பால்கனியும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK வித் 3 பால்கனிஸ், ஒரு சர்வீஸ் கம் பால்கனியோட சேர்த்து சொல்கிறாங்க. மன்னாதி மன்னர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடகு வேணாம், அதை பற்றி நம்ம பேச வேணாம், அது தனி டிபார்ட்மெண்ட். ஆப்போசிட்லேயே மளிகை கடை இருக்குது. 300 ரூபாய் கொடுக்கலாம்,
என்னடா 300 வாங்குற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்னியா கிடப்பீங்களா? ஏய் யூபிவிசி டோர். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. ரேட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், நீங்கள் ஐயப்பந்தாங்கல் போரூர் காரிடாரில் ஒரு ஃப்ளாட்ஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நல்ல வென்டிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக வென்டிலேட்டடாகவே பாருங்கள். என்னோட அக்கா அம்மாக்களுக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளாட்ஸ் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கும். நான் ரேட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ரீசன் அப்படின்றத இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட், அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும், ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரேட்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்ல இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க.